மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றிய மத்திய அரசினை கண்டித்தும் அதற்கு துணையாக இருந்து கேள்வி கேட்காமல் மௌனம் காத்து வரும் அதிமுகவை கண்டித்தும் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் முன்பு திமுக கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் அதனை கண்டுகொள்ளாத அதிமுகவை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம், உத்தரமேரூர், வாலாஜாபாத், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட 5 ஒன்றிய அலுவலகங்களிலும் 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றிய மத்திய அரசுக்கு எதிராக மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆஜீவிகா மிஷன் கிராமின் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். பழனியில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் எஸ்ஐஆர் நடைமுறையை திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடைமுறையில் உள்ள எஸ்ஐஆரை திரும்ப பெற வேண்டும், திருப்பரங்குன்றம் மலையை வைத்து மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் சனாதன சக்திகளை கண்டித்தும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் காந்தியின் பெயரை மாற்றியதை கண்டித்தும் பழனி பகுதியில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக அருந்ததியர் மாணவர்களை கடுமையாக தாக்கிய சத்திரப்பட்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவநாதன் மற்றும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் புலிகள் மாவட்ட செயலாளர் இரணியன் தலைமை தாங்கினார். மேலும் கார்த்திக், சுதன், சூர்யா, அருந்தமிழன், சின்ன கருப்பன், வீரமணி, முருகானந்தம், முத்து, விஜயன், காளிராஜ், திருவளவன் என கூட்டணி கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் அவர்களின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி சார்பில் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 38வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி சார்பில் பேரூராட்சி கழக செயலாளர் ஹரிக்குமார் ஏற்பாட்டில் வாலாஜாபாத் பகுதியில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சத்யா, ஒன்றிய கழக செயலாளர்கள் அக்ரி நாகராஜ், அத்திவாக்கம் ரமேஷ், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என்ஆர் பழனி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளாவூர் பிரபாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முதல்ல வடமங்கலம் சந்தோஷ், சுகேஸ்வரன், குபேரன் மண்ணெண்ணெய் விலைக்கு வச்சிருந்த நமக்கெல்லாம்
இருக்கிற அத்தனை சொத்துக்களை கூட நம்ம மக்களுக்காக கொடுத்த உத்தம தலைவர். திருநீர்மலை அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் நகர செயலாளர் செல்வம் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தன்சிங் அன்னதானம் வழங்கினார். சென்னை அடுத்த திருநீர்மலை அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் நகர செயலாளர் செல்வம் அவர்களின் 2வது ஆண்டு நினைவு தினம் அவரது குடும்பத்தினர், மனைவி சாந்தா, தமிழரசன், கோவிந்தன், கவிதா, சங்கீதா, யமுனா ஏற்பாட்டில் திருநீர்மலை பகுதி அலுவலகம் அருகே கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளருமான தன்சிங் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் நகர செயலாளர் செல்வம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் திருநீர்மலை பகுதி வட்ட செயலாளர்கள் சீனிவாசன், வெற்றி வடிவேல், லிங்கமூர்த்தி மற்றும் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் பாஸ்கர், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சண்முகம், பகுதி எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் ராஜன், தனசேகர், அன்பழகன், மில்லர், சந்திரன், ஏபுராஜ், வேலாயுதம், வீடியோ விஜி, தனசேகரன், மாணிக்கம், அசோக், தீபக், தேவசிகாமணி, கிளிசேகர், கணேசன், திருநீர்மலை புருஷோத்தமன், சந்தானம் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். வாங்கிக்கோ போ. காசு வாங்கி போட. கொம்பு சீவி திரைப்படத்தை பார்க்க நடிகர் சண்முக பாண்டியன் அனகாபுத்தூர் வருகை. தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த கொம்பு சீவி திரைப்படம் கடந்த 19ஆம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. கேப்டனை போன்று திரை உலகில் சிறப்பாக நடித்து வரும் அவரது மகன் சண்முக பாண்டியன் திரைப்படத்தை காண கேப்டனின் ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரையரங்குகளில் குவிந்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் சண்முக பாண்டியன் நடித்த கொம்பு சீவி திரைப்படம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 19ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 5 நாட்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கொம்பு சீவி திரைப்படத்தை ரசிகர்களுடன் சேர்ந்து காண சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் கணேஷ் திரையரங்கிற்கு நடிகர் சண்முக பாண்டியன் வருகை தந்தார். படம் பார்க்க அனகாபுத்தூருக்கு வந்த நடிகர் சண்முக பாண்டியனுக்கு செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் தேமுதிகவினர் நையாண்டி மேளம் இசை முழங்க கரகாட்டம், ஒயிலாட்ட நடன கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியுடன் பட்டாசு, வான வேடிக்கைகள் வெடித்து பூரண கும்ப மரியாதை அளித்து ரோஜாப்பூ மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கணேஷ் திரையரங்கில் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து நடிகர் சண்முக பாண்டியன் படம் பார்த்து மகிழ்ந்தார். இதில் அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக செயலாளர் அனகை மகாதேவன், பம்மல் பகுதி தேமுதிக செயலாளர் வின்சென்ட் மற்றும் தேமுதிக மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள், கேப்டனின் ரசிகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நடிகர் சண்முக பாண்டியனுடன் படம் பார்த்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சண்முக பாண்டியன், மக்களுடன் சேர்ந்து படம் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எனது அப்பா கேப்டன் அவர்களுக்கு எப்படி மக்கள் வரவேற்பு அளித்தனரோ அதே போன்று எனது திரைப்படத்தை காண பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்துள்ளனர். அதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அனகாபுத்தூருக்கு படம் பார்க்க வந்த என்னை சிறப்பான முறையில் ரசிகர்கள், தேமுதிகவினர் வரவேற்றனர். இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனது தந்தைக்கு எப்படி மரியாதை, வரவேற்பு அளித்தார்களோ அதே போன்று எனக்கும் இந்த மரியாதை அளித்த மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் மற்றும் தேமுதிக ரசிகர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடிக்க உள்ளதாகவும் தனது தந்தை போன்று காவல்துறை வேடத்திலும் நடிக்க ஆர்வம் உள்ளது என்றும் கூறினார். அதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் அனைவரும் தவறாமல் கொம்பு சீவி திரைப்படத்தை திரையரங்குகளில் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார்.
என்ன நாங்கள் முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பாக வெளியே வந்திருக்கு. மக்களோட ரிவ்யூஸ் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலையோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இன்னைக்கு இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி. ட்ரக்ஸ் வந்து இல்லீகல், அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து. தாம்பரம் அருகே பூங்கா பணிக்காக ஒப்படைத்த 5 அடி நிலம் ஆக்கிரமிப்பு என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டதால் முடிச்சூர் விவசாயிகள் அதிர்ச்சி. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் ரங்காநகர் பகுதியில் உள்ள சுமார் 6 ஏக்கர் 11 பெயருடைய விவசாய நிலம் குறித்து அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோபாலகண்ணன், புருஷோத்தமன், அரவிந்த் உள்ளிட்ட 11 விவசாயிகள் 3 தலைமுறைகளாக இந்த நிலங்களில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முடிச்சூர் ஊராட்சிக்கு சொந்தமான குளம் புதுப்பிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதனை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த பணிகளுக்காக விவசாய நிலத்தின் ஓரமாக 5 அடி அகலத்தில் தற்காலிகமாக வேலி அமைக்கப்பட்டு பணிகள் முடிந்தவுடன் அகற்றப்படும் என்று அதிகாரிகள் விவசாயிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த 5 அடி நிலம் அரசு நிலம் என்றும் அதை விவசாயிகள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் கூறி நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் நிலத்தின் நுழைவாயிலை அடைத்ததால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தங்களது வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணிகளுக்காக தற்காலிகமாக விட்ட நிலத்தை இப்போது நிரந்தரமாக பறிக்க முயற்சி செய்வது அநியாயம். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு எங்கள் நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பூட்டு 2 பூட்டி ஸ்டேகி வாங்கிட போறாங்கன்ட்டு வேலைலாம் முடியும் நான் விட்றேன்னு சொல்லிட்டு 20 அடி அளந்து நாங்கள் விட்றோன்னு சொல்லிட்டு கடைசி வேலை முடிச்சுட்டு இரும்பு கேட்டு வச்சு வெல்டிங் 10 வச்சு உங்களுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது யாரு? இது வந்து சிஎம்டிஏக்காருக்கு கட்டிக்கிறாங்க. 2 பாத்ரூம் கட்டிக்கிறாங்க. வாக்கிங் போறவங்க கொலகார மேல வந்து பாத்ரூம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மயிலாடும்பாறையில் ஜோசப் பள்ளி அருகில் அமைந்துள்ள காட்டு பிள்ளையார் கோவிலில் மகேஸ்வர பூஜை மற்றும் அன்னம் பாலிப்பு நடைபெற்றது. திருச்சிற்றம்பலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மயிலாடும்பாறையில் ஜோசப் பள்ளி அருகில் அமைந்துள்ள காட்டு பிள்ளையார் கோவிலில் மகேஸ்வர பூஜை மற்றும் அன்னம் பாலிப்பு நடைபெற்றது. சிவாய நம, வணக்கம், வாழ்க வளமுடன், திருவாசகம் முற்றோதல், மார்கழி விமா பெறும் திருவாசகம் முற்றோதல், உலக அமைதி வேண்டியும், மழை வளம் பொழிந்து மண் வளம் சிறந்து மக்கள் மனம் மகிழ்ந்து வாழ வேண்டியும் ஸ்ரீ காட்டுப்பிள்ளையார் திருக்கோவில் மயிலாடும்பாறையில் இருந்து ஜோசப் பள்ளி அருகில் கோவில் உள்ள பிள்ளையார் கோவில் திருப்பணி செய்து திருக்குட முழக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. திருவாசகம் முற்றோதல், மகேஸ்வர பூஜையை ஏற்று அன்னம் பாலிப்பு செய்த விநாயகர் பக்தர்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகர் அருள் பெற்றனர். பரம்பொருளே பின்ன புதுமைக்கு போர்த்து அப்பொற்றேனே சிட்லப்பாக்கத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியடிகளின் பெயரை நீக்கியதை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியடிகளின் பெயரை நீக்கிய மத்திய அரசையும் தமிழகத்தில் மௌனம் காக்கும் அதிமுகவையும் கண்டித்து காஞ்சி வடக்கு மாவட்டம் புனித தோமையார் மலை வடக்கு மாவட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளர் ரவி என்கிற விவேகானந்தர் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன், விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் எபினேசர்,
காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜாகிர் உசேன், ஜெயக்குமார், முடிச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, அகரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன், பரங்கிமலை ஒன்றிய துணைத் தலைவர் பிரசாந்த் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் அதற்கு துணையாக உள்ள அதிமுகவையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற செங்கல்பட்டு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் டாக்டர் கலைவாணி வாசுதேவன் ஏற்பாட்டில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 101வது பிறந்தநாளை தொடர்ந்து ஆத்தூர் பகுதியில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் 3000 வருடங்கள் பழமையான ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஸ்ரீ தர்ம சம்வர்த்தினி அம்பிகா ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன், மாநில பிரிவுகளின் தலைவர் ராகவன் விழாவில் கலந்து கொண்டு கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட தலைவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் டாக்டர் கலைவாணி வாசுதேவன் தலைமையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட ஐடி பிரிவு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் கஜேந்திரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரத்ன சுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர் எடிசன், பேரிடர் மேலாண்மை பிரிவு மாநில செயலாளர் யுவராஜ், காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் விஜயகுமார், ஆத்தூர் பாட்ஷா மற்றும் அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனைத்து பிரிவு தலைவர்கள், மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் என ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி இதுக்கு முன்னாடி புத்துல இருந்திருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம செய்யறது நம்மளுடைய கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி வாழ்த்து தெரிவித்த ஐஜேகே துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சீலோவாம் பகுதியில் உள்ள ஆற்காடு லூத்திரன் திருச்சபையில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவையொட்டி போதகர் பர்னபாஸ் பால் மற்றும் திருச்சபை செயலாளர் கென்னடி ஜோன்ஸ் சேகர், பொருளாளர் ஆலன் இன்பராஜ் ஆகியோரை திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட இளைஞரணி செயலாளர் மதன் தலைமையில் இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மாவட்ட தலைவர் காமராஜ், வேந்தர் பேரவை செயலாளர் குருமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மணப்பூண்டி ஒன்றிய தலைவர் வினோத்குமார், ஐடி பிரிவு தலைவர் சாய்ராம், மாணவரணி செயலாளர் பிரசாந்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாவட்ட தலைவர் மதுராந்தகம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த வேன் மீது அரசு பேருந்து மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. திருவண்ணாமலையிலிருந்து சென்னை கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்ற டிராக்டரை முந்த முயன்ற பொழுது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு வந்த வேன் சாலையோரம் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வேப்பூர் அடுத்துள்ள எழுத்தூரர் அருகே அரசு பேருந்து டயர் வெடித்து கோர விபத்து, 9 பேர் உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த எழுத்தூர் பேருந்து நிலையம் அருகே திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் டயர் திடீரென வெடித்தது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து திருச்சி மார்க்க சாலையில் எதிரே சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி வந்த 2 கார்கள் மீது மோதியதில் கோர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 9க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் ராமநத்தம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விபத்திற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடமலைக்குண்டு அருகே பூக்குழி இறங்கிய முருக பக்தர்கள், குலவையிட்டு மக்கள் சாமி தரிசனம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு அருகே உள்ள மேலப்பட்டி கிராமத்தில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்டோர் பழனி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர். கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக விரதம் இருந்த பக்தர்கள் இன்று பாத யாத்திரையாக பழனிக்கு செல்ல உள்ளனர். முன்னதாக அந்த கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவில் முன்பாக முருக பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதிகாலையில் நடைபெற்ற பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். கூடியிருந்த பெண்கள் குலவையிடும் சத்தத்துடன் முருக பக்தர்கள் ஒவ்வொருவராக பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் பய பக்தியுடன் பூக்குழி இறங்கினர். பூக்குழி இறங்கிய பின்னர் முத்தாலம்மன் சுவாமியை வழிபட்ட முருக பக்தர்கள் அங்கிருந்து பழனிக்கு பாத யாத்திரையை தொடங்கினர். முருக பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினம் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதராஜா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு புரட்சி தலைவரின் நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 4 சவரன் தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1.20 லட்சம் ரொக்க பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள பிரம்மா நகரை சேர்ந்தவர் 34 வயதான மணி. இவர் குடும்பத்துடன் நேற்று மாலை புது நடுவலூர் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றுவிட்டு இன்று முற்பகல் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட மணி உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் அறையில் இருந்த பீரோக்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டு அதன் உள்ளே இருந்த பொருட்கள் சிதறி கிடந்ததோடு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 4 சவரன் 1,20,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் அரை கிலோ மதிப்புள்ள வெள்ளி நகைகளும் காணாமல் போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெரம்பலூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மணியின் வீட்டில் கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் மோப்ப நாய் பரிசோதனையும் கைவிரல் ரேகை பதிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இவங்களோட சீனியரை பாருங்க, இவங்களா சொத்து இருக்கு, சொந்தக்காரங்களா
பாருங்க